السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆவை அரபியில் நாமெல்லாம் படித்து பார்த்து அந்த அரபியில் சொல்லப்பட்ட வாசகத்துடைய அர்த்தத்தை விளக்கி பார்த்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளை எல்லாம் பெற்று வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற அந்த படிப்பினை என்னவென்று சொன்னால், நமக்கு கவலை ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களுக்கு கவலை ஏற்படுதா இல்லையா? எவ்வளோ கவலைகள் இருக்குது. கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது என்கிற அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது. சில பேர்களுக்கு மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர்கள், உறவு முறைகள், இதில் ஒரு கவலை இருக்கும். சில பேர்களுக்கு கொடுக்கல் வாங்கல கவலை இருக்கும். சில பேர்களுக்கு இழப்புகள் ஏற்படும் போது கவலை ஏற்படும். சில பேர்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் இல்லாத தன்மை வரும்போதெல்லாம் இந்த கவலை ஏற்படும். இந்த கவலை ஏற்படுவதன் காரணமாக அதை சரியாக அணுகவில்லை என்று சொன்னால் மூளை பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு இயங்குகிற அந்த நரம்புகளெல்லாம் இயங்காமல் போக ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்பயே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து சொல்கிற நரம்பியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கவலை ஏற்படும் போது அந்த கவலையை சரியாக அணுகவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக இயக்கம் சம்பந்தமான அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு மற்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு வகையில் பார்த்தா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கூட நிலைமை ஆகிவிடும். இழப்புகள், துன்பங்கள், ஆரோக்கியமற்ற தன்மை, இழப்புகள், வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படியெல்லாம் சிந்தித்து இவர்கள் எங்கே இந்த விஷயத்தை ஒப்படைக்க வேண்டுமோ அங்கே ஒப்படைக்க தெரியாதவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். வேற ஒன்றும் காரணம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துன்பம் ஏற்படும் போது, கவலை ஏற்படும் போது என்ன சொல்ல வேண்டும்? 6346வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது புகாரியில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்ன வாசகம்னாக்கா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட வாசகம் தான், பெரிய வாசகம் தான் ஒன்றும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், முதல் வார்த்தை இது. இதை சொல்லணும் முதல்ல. கவலை ஏற்படும் போது லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம். ரெண்டாவதாக அதே தான், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். மூணாவதாக லா இலாஹா இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாத்தி வல் அர்தி. நாலாவதாக லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம். இது கவலைக்கும் இந்த வாசகத்துக்கு என்ன சம்பந்தம்? கவலை என்பது கவலைக்கு தானே மருந்து சொல்லணும். ஒரு பிள்ளை கணா போச்சு அப்படின்னா தேர்றது எப்படின்னு வந்து சொல்லணும். இப்படி சொல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம்னு சொல்லுங்கிறாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் பொறுமையாளன், அவன் கண்ணியமிக்கவன் சொல்லு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் இந்த மிகப்பெரிய அரசை படைத்திருக்கிறான், கண்ணியமிக்க மகத்துவமிக்க அரசை படைத்தவன் அவன்தான் அப்படின்னு சொல்லு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன் தான் வானங்களை 7 வானங்களை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன் தான் சங்கை மிக்க அரசை படைத்திருக்கிறான்னு சொல்லு. இதை சுற்றி வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா உன்னுடைய கவலைகள், உன்னுடைய துக்கங்கள், உனக்கு ஏற்படுகிற விஷயங்கள், இதையெல்லாம்
அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் உன் சோதனைக்காக தந்தது. சோதனையை தந்தவன் தான் அந்த சோதனையை உன்னை விட்டு நீக்க முடியும். உனக்கு கவலை ஏற்படும் போது அவன்கிட்ட போய் அணுகாம ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒய்ஃபுக்கிட்ட, பிள்ளைங்கள்கிட்ட, சமுதாயத்துக்கிட்ட யார்கிட்ட சொன்னோம்னாக்கா உனக்கு வேணும்னு தான் சொல்லுவான். உனக்கு நல்லா என்ன ஆட்டம் போட்ட நீனு, என்ன ஆட்டம் போட்ட இவனுக்கு வேணும் உள்ள சும்மா சொல்லுவான். வெளியில் சும்மா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்காக சொல்லுவானே தவிர சாதாரணமாக பெரும்பாலான மனிதர்கள் உனக்கு வேணும் தான் சொல்லுவோம். ஒய்ஃபுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு அவங்க பிரச்சனை இருக்கு, ஏதாவது அவன் என்ன சொல்லுவா, இவனுக்கு வேணும். அப்போ காரணம் தான் மனிதர்களிடத்தில் அவருடைய கவலையை சொல்லும் பொழுது, மனிதர்களிடத்தில் போய் ஷேர் பண்ணும்போது அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். இன்சைடில் உனக்கு எதிராகத்தான் அவர்கள் கருத்தை கொள்வார்கள். நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வேணால் துவா செய்யலாம், அது வேறு விஷயம். நல்ல ஒரு மனைவி கணவன் சரியாக நம்ம வந்து பழகி, அத்தா உம்மா பிள்ளைகள் இவரோடு சரியாக பழகி அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை சரியாக செஞ்சவங்க வேணால் ஒரு வேளை துவா செய்வர்களாக இருக்கலாம். இல்லை மாஷா அல்லாஹ், சில பேர்களை தவிர பெரும்பாலுமே மனிதர்களிடத்தில் கவலை சொல்லும்போது ஒன்று விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லை பின்னாடி வேறு பேசுவாங்க. இவ்வளோ தான் நடக்கும். அதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு கவலையை கொடுத்தவன், துன்பத்தை கொடுத்தவன், இழப்பை கொடுத்தவன், உனக்கு தேவையான இந்த விஷயத்தை எல்லாம் தந்தவனே அவன் தான். காரணம் என்ன, உன்னை அவன் சோதிக்கிறான். உனக்கு துன்பம் ஏற்படும் போது, ஆரோக்கியம் இல்லாமல் ஏற்படும் போது, இழப்பு ஏற்படும் போதெல்லாம் உன்னை அவன் சோதிக்கிறான், என்ன செய்யலன்னு பார்க்குறான். அதனால் அந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் போய் முறையிடாமல் நீ தொழுது முடித்து விட்டு அங்கே உட்கார்ந்து இந்த கலிமாக்களை சொல்லிக்கொண்டே இரு, மிக்கராக அமைத்துக் கொள்ளுன்னு சொல்கிறாங்க. ஏன், உனக்கு கொடுத்தவன் தான் போக்குவதற்கு தகுதியானவன். எவன் துன்பத்தை கொடுத்து உன்னை சோதித்தானோ அவன் தான் அந்த துன்பத்தை விட்டு போக்குவதற்கு தகுதியானவன். ஏன், எனக்கு துன்பம் என்பது நிரந்தரமானது கிடையாது, ஆரோக்கியம் இல்லை என்பது நிரந்தரமானது கிடையாது, இழந்து விட்ட பொருள் என்பது நிரந்தரமானது கிடையாது. எல்லாம் திரும்பி வரும் அல்லது திரும்பாமல் இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். திரும்பினாலும் திரும்பவில்லை என்று சொன்னாலும் ஏற்பாடு செய்தது என்னை படைத்தவன், 7 வானங்களை படைத்தவன், அவன் கண்ணியமிக்கவன், அவன் பொறுமையாளன், அவன் மிகப்பெரிய அரியாசனத்துக்கு சொந்தக்காரன், அதுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிற அவன், இவ்வளவு பெரிய வல்லமை உள்ள அவன், எனக்கு சாதாரணமாக ஏற்பட்டிருக்கிற கவலை பார்க்க முடியாது அவனுக்கு என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடும். இந்த கலிமாவை சொல்லி சொல்லி பழகும் பொழுது, துன்பம் ஏற்படும் போது, இந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது திக்கராக அமைக்கும் பொழுது நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு ஏற்பட்டு நமக்கு வந்த அந்த சோதனையை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாடினால் போக்குவான். இல்லை என்றால் நம்மை அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொல்கிறார். அப்படி துன்பம் ஏற்படும் போது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ இவர்கள் தான் நேர்வழியில் இருப்பதாக அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நிறைய இழப்புகள் உங்களுக்கு ஏற்படும், பயம் ஏற்படும், பசி ஏற்படும், பொருள்கள் இழப்பு ஏற்படும். இப்படி அல்லாஹ் பதிவு செய்யலாம் குர்ஆனில். நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த 5 வகையான சோதனைகள்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் நான் தருவேன். எந்த சோதனை, பயம் ஏற்படும், கவலை ஏற்படும், துன்பம் ஏற்படும், இழப்பு ஏற்படும், உயிர் இழப்பு ஏற்படும், பொருளாதார இழப்பு ஏற்படும், உயிர்கள் இழப்பு ஏற்படும், கொடுப்பான் எடுப்பான், ஆரோக்கியமின்மை ஏற்படும். இவைகள் எல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்காக வைத்திருக்கிற சோதனை. குறிப்பாக நம்பிக்கை கொண்ட நமக்கு அல்லாஹ் சோதிப்பதற்காக வைத்திருக்கான். ஏன் இந்த சோதனை வெற்றி பெறும்? நம்ம ஏன்னு சொன்னால் நாம் செல்ல இருக்கிற இடம் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய சொர்க்கம். சாதாரணமான சொர்க்கம் இல்லாது. இந்த உலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இன்பங்களை எல்லாம் வைத்திருக்காங்க. குர்ஆன் முழுவதும் எல்லாம் பதிவு செய்கிறார். அப்போ மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இந்த உலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்கிறான், வலா தஹீனு வலா தஹ்சனு அன்துமுல் ஆலவு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் பதிவு செய்கிறான், நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் சோர்வடைந்து விடாதீங்க, நீங்கள் தான் மிகச்சிறந்த உயர்ந்தவராக இருக்க போகிறீங்க. காரணம் என்ன, என்னை நம்பி நீங்கள் வாழுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஆறுதல் சொல்கிறான். எவ்வளோ இடங்கள் அந்த வசனம் வருது. அப்போ எந்த கவலை ஏற்பட்டாலும், எந்த துன்பம் ஏற்பட்டாலும், எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட நெருங்கும் போது அந்த துன்பங்களை எல்லாம் மாட்டி தந்து விடுவான். எந்த இழப்புக்கும் பரிகாரமாக அல்லாஹ் அந்த உலகத்தில் வைத்திருக்கிறான், மறுமையிலும் வைத்திருக்கிறான். ஒரு இழப்பை அல்லாஹ் கொண்டு விட்டான்னு சொன்னால் அதற்கு பரிகாரத்தை இங்கே வைத்திருக்கிறார். அதற்காக இழப்பு ஏற்படும் போதெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிடுங்கள். நாம் அல்லாஹ்ட்டேருந்து வந்தோம், அல்லாஹ்ட்டேருந்து போயிருக்கிறோம், எதுவுமே கொண்டு வரல. இங்கே ஏற்படுகிற இழப்பெல்லாம் அல்லாஹ் கொடுத்த இழப்பு தானே தவிர நாம ஏற்பாடு செய்யவில்லை என்ற எண்ணம் எல்லாம் இங்கே உள்ள வந்துவிடும். எப்போ என்று சொன்னால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த துவாக்களை, அந்த துவாக்களை முழுமையாக நம்பிக்கையோடு தொழுது விட்டு துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்முடைய மன மாற்றத்திற்கு ஒரு மருந்தாக அமைந்தும் என்பதை நன்றாக விளங்கிக் கொண்டு, இந்த ஈஸியாக இருக்கிற இந்த 4 வார்த்தைகளை, லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம், இந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். கவலைகள் என்பது நிரந்தரமானது இல்லை என்பதை விலகிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் சாட்டி, அல்லாஹ் என்னுடைய கவலையை போக்குவா என்று முழுமையாக நம்பி வரக்கூடிய தௌஃபீக்கை உலகமாக நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த இது போன்ற விஷயங்களை கவனமாக நாம் கையாண்டோம் என்று சொன்னால் சரியான அணுகுமுறை நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு அதிகமாக ஏற்படும். அதுதான் நம்ம உலகிலும் மறுமையிலும் வாழ வைப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். வல்ல ரஹ்மான் எல்லா நேரங்களிலும் அவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க